இவர் தாங்க நம்ம கதையோட கதாநாயகன். இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாரு. இவருக்கு தேசபக்தி கொஞ்சம் அதிகம். அதனால் எவ்வளோ காசு கொடுத்தாலும் உண்மையை யாருக்கும் வெளியிட மாட்டார். இவர் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. வேறு நாட்டுக்கு போய் ரகசியத்தை சேர்க்கறதுக்காக போகிறாரு. அதனால என்னவோ தெரியல, இவரை சுற்றி நிறைய மர்மங்கள் நடக்குது. வாங்க கதைக்குள்ளே போய் என்னன்னு பார்ப்போம். என் காரை யாரோ சொல்லிட்டு போகிறாங்க, பிடிங்க. நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? சுவிட்சர்லாந்து? நான் சுவிட்சர்லாந்துக்கு என்னோடய லவ்வரை தேடி வந்திருக்கேன். என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணேன், அவங்களும் நீ ரொம்ப லவ் பண்ணாங்க. பட் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சிட்டோம். ஸோ அவங்கள தேடி வந்திருக்கேன். அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டு திருப்பி இந்தியாவுக்கு அவங்களோட தான் போவேன். தட்ஸ் இட். அதுக்கு தான் வந்திருக்கேன். நான் ஒன்றும் டூர் பர்பஸ்க்காகலாம் இங்கே வரல. இங்கே எங்கேயாவது இருப்பாங்களான்னு நானும் தேடுறேன். எங்கேயாவது. சரி, உங்கள் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஹலோ, நான் வெனிஸ் இட்டாலியிலேருந்து பேசுகிறேன். நான் ஒன்றும் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக மட்டும் இங்கே வரல. நம்ம நாட்டோட இந்தியன் ஸ்பையாக இங்கே வந்திருக்கேன். முக்கியமாக நம்ம இந்தியன் காரில் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், நம்ம நாட்டோட ரகசியமான டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகிற கார் மேலே டெரரிஸ்ட் அட்டாக் பாம் பிளாஸ்ட் பண்ண போகிறது எனக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. நீங்கள் எப்படியாவது சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. காரில் வேறு ஏதாவது மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரம் இந்தியா வந்து கால் பண்ணுறேன். தேங்க்யூ. சரியா? இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நம்மளை மீறி நடக்குது. நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தடுக்க முடியறதில்லை. அது மாதிரி டெரரிஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாம் பிளாஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ரூமரா இல்லை உண்மையான நியூஸாங்கிறது தெரியல. கவர்மெண்ட் எவ்வளவோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்குது. நம்ம ஹீரோவும் தடுக்கிறதுக்கு தான் வேகமாக போய்கிட்டு இருக்காரு. வாங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம்.